எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஜோதிடத்தை பத்தி பேச போறோம். ஆனா நாம எப்பவும் பேசுற மாதிரி இல்ல. ஜோதிடத்துல ஒரு ஆழமான ஆனா பலராலும் மறக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கு. பழங்கால போதனைகள்ல மறைஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு சேர்ந்து பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஜோதிடத்தோட உண்மையான வேலை நம்ம எதிர்காலத்தை சொல்றது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்காலத்தையே மாத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியா இருந்தா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளியே. பொதுவா ஜோதிடம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு முதல்ல வர்றது என்ன? பரிகாரம், சரிதானே? ஜாதகத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனா உடனே அதுக்கு ஒரு பரிகாரம் செஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு தான் நாம நினைக்கிறோம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பொதுவான புரிதல். ஆனா இங்க தான் குருநாதர் ஒரு முக்கியமான கேள்வியை தூக்கி போடுறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஜோதிடர்கள்லாம் பரிகாரம் சடங்குன்னு பேசுறாங்களே, ஆனா பசியோட இருக்கிற ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஏன் ஒருத்தர் கூட சொல்றதில்ல அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பார்த்தா இது எவ்வளவு ஆழமான ஒரு கேள்வி பாருங்க. இப்போ இந்த ரெண்டு வழிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம வழக்கமா பார்க்கறது பரிகாரத்துல கவனம் செலுத்துறது. இது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டீல் மாதிரி. ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு பரிகாரம், முடிஞ்சது. ஆனா குருநாதர் காட்டுற அந்த உயர்ந்த பாதை அப்படி இல்ல. அது நம்ம கவனத்தை தர்மம் மேல திருப்புது. அதாவது நம்மளோட செயல்கள் எப்படி சரியா இருக்கணும்னு சொல்லுது. இதோட நோக்கம் கிரகதோஷத்தை சரி பண்றது மட்டும் இல்ல, நம்மளோட குணத்தையே மாத்தி நம்மள ஒரு நல்ல மனுஷனா உருவாக்குறது. இது வெறும் பரிகாரம் இல்ல, ஒரு முழுமையான மாற்றம். அப்போ எல்லாத்துக்கும் மேலான உண்மையான பரிகாரம்னு ஒன்னு இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? வாங்க குருநாதர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் சொல்றாரு பாருங்க, தர்மத்தின் மூலமா ஒருத்தன் எதை வேணும்னாலும் ஜெயிக்கலாம். ஏன், அவனோட ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகளை கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு. என்ன ஒரு ஆழமான வார்த்தை பாருங்க. அதாவது நாம நேர்மையா கருணையா வாழ்ந்தா போதும், அது எந்த பரிகாரத்தை விடவும் எந்த கிரகத்தை விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாரு. சரி, இவ்ளோ சொல்றோமே, அப்போ தர்மம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நேர்மையா வாழ்றது, மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கிறது, எல்லா உயிர்கள் மேலயும் கருணையா இருக்கிறது. இதுதான் தர்மம். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஓகே, தர்மம் தான் எல்லாத்தையும் விட பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு ஜாதகத்தை யோக ஜாதகம் சொல்றாங்களே, அதாவது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம்னு, அதை எதை வச்சு முடிவு பண்றது? நம்மள பல பேரு யோக ஜாதகம்னா என்ன நினைப்போம்? நிறைய பணம், புகழ், பெரிய பதவி இதெல்லாம் இருந்தா அது யோக ஜாதகம் நினைப்போம். ஆனா குருநாதர் சொல்றது என்ன தெரியுமா? இதுக்கும் யோக ஜாதகத்துக்கும் சம்பந்தமே இல்ல. அதுக்கு அடிப்படை ஒரே ஒரு விதிதான் சொல்றாரு. அந்த விதி என்ன தெரியுமா? ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது, அப்போதான் ஒரு ஜாதகம் யோக ஜாதகம் ஆகும். அவ்வளவுதாங்க. எவ்வளோ நேரடியான ஆணித்தரமான கருத்து பாருங்க. நம்ம ஜாதகத்தோட யோகத்தையே தீர்மானிக்கிற சக்தி நம்ம செயல்களுக்கும் நம்மளோட அகிம்சை வாழ்க்கை முறைக்கும் இருக்குன்னு சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் யோக ஜாதகம், அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம கருணையோட வாழ்ற வாழ்க்கை. இன்னொரு பக்கம் பாவ ஜாதகம், இது அடுத்த உயிரை எடுக்கிற வாழ்க்கையே குறிக்குது. இப்ப புரியுதா? நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்கிறது வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மட்டும் இல்ல, நம்மளோட ஒவ்வொரு தேர்வும் நம்மளோட ஒவ்வொரு செயலும் தான் நம்ம தலையெழுத்தை தீர்மானிக்குது. அப்போ இந்த முழு உரையாடல்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன? 1. ஜோதிடத்தோட உண்மையான சக்தி பரிகாரங்கள்ல இல்ல, நம்மளோட தர்மமான செயல்கள்ல தான் இருக்கு. 2. எல்லா கொள்கைகளுக்கும் மேலான கொள்கை அகிம்சை, அதாவது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாம இருக்கிறது. 3. கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நம்மளோட நல்ல தேர்வுகள் மூலமா நாமளே ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட விதியை உருவாக்கிக்க முடியும். கடைசியா, ஜோதிடத்தோட நோக்கம் கிரகங்களோட பேரம் பேசுறதில்ல, நமக்குள்ள ஒரு தார்மீக மாற்றத்தை கொண்டு வர்றது தான். சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். நட்சத்திரங்களை பார்க்கறதோட உண்மையான நோக்கம் நம்ம விதியை மாத்துறதுக்காகவா, இல்ல நம்மளையே நாம மாத்திக்கிறதுக்காகவா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.